இந்த வீடியோவில் பிரவீன் குஜராத் பேப்பர் 4 இருக்கு இல்லையா, வைவா அப்படின்னு சொல்லுவாங்க, மௌக்கிக் இது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அதை படிக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஒரு 7 இருக்குது, இதை படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். அங்கே நீங்கள் போய் எக்ஸாமில் படிக்க முடியும். சரியா, நான் இதை படித்து காட்டுறேன். இதுக்கு மீனிங்கும் நீங்கள் சொல்லணும். டாக்டர் अब्दुल कलाम भारत के राष्ट्रपति थे. अब्दुल कलाम भारत राष्ट्रपति ने जनाधिपति. उनका बचपन तमिलनाडु के रामेश्वर में एक साधारण परिवार में बीता. அவருடைய குழந்தை பருவம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் சாதாரண குடும்பத்தில் அவர் கழித்தார். பீத்தான கழித்தல். வே பச்சபன் சேஹி பகுத் புத்திமான் அவர் மேஹனத்தே தே. அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளராகவும் இருந்தார். आपको अपनी माता पिता और गुरुजनों के प्राप्ति बहुत श्रद्धा थी. அவர் அவங்க அப்பா அம்மா குரு ஆசிரியர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. उनके कॉलेज की शिक्षा चेन्नई की अन्ना विश्वविद्यालय के MIT कैंपस के वायु विज्ञान क्षेत्र में हुई थी. அவர் காலேஜ் படிப்பை शिक्षण படிப்பை சென்னையில் அண்ணா விஸ்வவித்யாலயனா அண்ணா யூனிவர்சிட்டியில் MIT கேம்பஸில் வாயு விஞ்ஞான ஏரோநாட்டிக்கல் சயின்ஸு क्षेत्र அந்த பிரிவில் சேர்ந்தார். वे भारत के ISRO में एरोनॉटिक्स में अंतरिक्ष जहाज के क्षेत्र में सेवा करते थे. அவர் இந்தியாவோட ISRO இஸ்ரோ இருக்கு இல்லையா, இஸ்ரோவில் டிபார்ட்மெண்ட்டில் ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டில் விண்கலத்துறை, ஜஹாஜ்னா விண்கலத்துறையில் ஒரு சேவை ஒர்க் பண்ணார், பணியாற்றினார். वे भारत के प्रस्तुत वायु विज्ञानिकों के एक है. அவர் புகழ்பெற்ற பாரத விஞ்ஞானிங்க இருக்காங்களே ஏரோநாட்டிக்ஸ், அவர் அதில் இவரும் ஒருவராக இருந்தார். भारत के प्रगति पर उनकी निष्ठा देखकर उनको राष्ट्रपति चुना गया. பாரதோட முன்னேற்றத்திற்கு அவருடைய விசுவாசம், அவருடைய ஈடுபாடை பார்த்துட்டு அவரை ராஷ்டிரபதியாக தேர்ந்தெடுத்தாங்க. आम जनता की उनका जीवन ही एक प्राण का क्षेत्र था. சாதாரண மக்களுக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு உத்வேகமான ஒரு கதையாக இருக்குது, ஷேத்தாயவாக இருக்குது. राष्ट्रपति पद से निर्विद होने के बाद भी यहाँ भी जा रहे थे लोग हजारों में एकत्रित होकर उनका भाषा सुनाते हैं. இவர் ரிட்டையர் ஆன பின்னாடும் ஓய்வு பெற்ற பிறகு கூட இவரோட வார்த்தைகளை கேட்கறதுக்காக ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட ஆரம்பித்தாங்க. இது ஒரு வழக்கமாக இருந்தது. பாரத்கே உத்தர் पूर्वी प्रदेश शिलांग में जब वे एक भाषण के लिए जा रहे थे तब उनका निधन हुआ. அந்த மாதிரி தான் வடகிழக்கு இந்தியாவோட வடகிழக்கு பகுதி ஷில்லாங் இருக்கு இல்லையா, அதுக்கு போகும்போது அந்த பாஷன்னா அவர் ஒரு உரையாற்றத்துக்காக போகும்போது அவர் உயிரிழந்தார். உன்கா ஜீவன் ஹி பாரத் கே லோகோம் கே லியே ஏக் ஆதர்ஷ சபக் ஹை. இவருடைய வாழ்க்கை இந்திய மக்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்குது. இதை எழுதினவங்க R மீனாட்சி மடிப்பாக்கம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்முன்னா காம் ஹி பூஜா ஹை, வேலை தான் நம்முடைய வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க, வேலையை பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹம் சப் விபின்ன காரிய மானவ் சமாஜ் கே லியே சம்பன்னன் கர் ரஹே ஹேம். நம்ம எல்லோருமே பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சு மாணவ சமாஜ்னா சமுதாயத்திற்கு, இந்த மக்களோட சமுதாயத்திற்கு சம்பன்னன் பணிகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். கிருஷக்னா விவசாயி. दिन रात गुण पसीना एक कर अन्नो உற்பத்தன் கர்த்தே ஹேம். விவசாயி இரவு பகலாக ரத்தமும் வேர்வையும் சிந்தி நமக்காக உணவு தயாரிக்கிறாரு, தானியங்களை விளைவிக்கிறாரு. மஜுதார்னா தொழிலாளி. தின் பர் சகிய பரிக்ஷம் கர்த்தே ஹேம். தொழிலாளர்கள் தினமும் டே ஃபுல்லாகவே கடுமையாக வேலை செய்கிறாங்க. மிக்ஷம்
கடுமையாக உழைக்கிறாங்க. பனியா நானா ஸ்தானों से वस्तुओं ला लगाकर गृहस्थों के लिए उपादेय बनाती हैं. கைவினைஞர்கள் வந்து நிறைய பொருட்களை கொண்டு வந்து நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை செஞ்சு தராங்க. உபதய் தேவையான பொருட்களை செய்கிறாங்க. शिक्षक ज्ञान प्राप्त कर साधारण जनता को विज्ञान दान देने में निर्धर है. शिक्षकना டீச்சர் அவங்க வந்து ஞானம் பெற்ற பிறகு சாதாரண மக்களுக்கு கூட கல்வியை கற்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஈடுபடுறாங்க. निर्धरना ஈடுபடுறாங்க. संक्षोभ में प्रत्येक नागरिक के पास कोई ना कोई काम है. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஒவ்வொரு குடிமக்களும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதை யார் எழுதுனாங்கன்னா என் ராஜேந்திர பாபு, ஹிந்தி பிரச்சாரக்கு. அவர் ஒரு ஹிந்தி பிரச்சாரக்கு அவர் எழுதியிருக்காரு. இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வாட்டி வாசித்து பாருங்கள். அங்கே மௌக்கிக்கில் போயிட்டு நீங்கள் வாசிக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கே வாசித்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அங்கே போகும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.